அதுக்கப்புறம் ஆஃப்டர் சேல்ஸ்க்கு நம்ம என்னென்ன பண்ண போறோம், இது ஒரு பெரிய செக்மெண்ட். இன்னும் அடுத்த வர வீடியோக்கள்ல சொல்றேன். இப்ப அடுத்து நான் ஒரு 3 விஷயம் சொல்றேன் பாருங்க. ரைட், எப்பயுமே எது முக்கியமோ அதை மட்டும் தான் பண்ணணும். பிசினஸ் டிப்ஸ் 2 சொல்லி நிறுத்திட்டேன். அடுத்தது எது முக்கியமோ அதை தான் பண்ணணும். ஒரு இலக்குகளை நீங்க எழுதுறீங்க, தயவு செய்து இந்த 50 டிப்ஸும் முடிக்கும் போது நீங்கள் ஒரு உண்மையான பிசினஸ் மேனா மாறி இருப்பீங்க. நான் 50 டிப்ஸ் ரெகுலரா கொடுக்குறேன். இந்த 50 டிப்ஸும் ஒருத்தர் யாரு நான் சொல்றத கேட்டு எழுதி இம்ப்ளிமெண்ட் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிட்டாரோ அடுத்த பெரிய ஆள் நீங்க தான். சரியா? 50 உள்ள போகணும், அப்படியே நிறைஞ்சிருக்கணும். அப்படியே ஒரு காலகட்டத்தில் அப்படியே காதலால் அப்படியே முகிழ்ந்து நிறைஞ்சி வழிஞ்சு அப்படியே வேற மாதிரி இருக்கும். எல்லாமே அவதான் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்க. அதை விட 1000 மடங்கு காதலோட இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். ரைட், எது இம்பார்ட்டன்ட், உங்க கோல் செட்டிங் எழுதிட்டு அந்த கோலை இலக்கை தவிர வேற எதுவும் பண்ணக்கூடாது. இதுதான் இம்பார்ட்டன்ட். என்னுடைய பிசினஸை 100 கோடி கொண்டு போவேன், என்னுடைய பிசினஸ் 10 பிரான்ச்ல இருந்து 100 பிரான்ச்சா மாத்துவேன், டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணுவேன், நிறைய பேருக்கு வேலை கொடுப்பேன்,